அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பேச்சுலர்ஸ் வெறும் ரைஸ் குக்கர் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. ஸோ வெறும் சோறு மட்டும் குக் பண்ணாமல் அதில் தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் காண்பிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட சிங்கிள் பிரின்சஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரைஸ் குக்கரை நல்லா கழுவி அதை ஆன் பண்ணிக்கங்க. ரைஸ் குக்கர் சூடு வந்துச்சான்னு பார்க்க இப்படி கொஞ்சம் தண்ணி விட்டு பாருங்க. எண்ணெய் 2 கரண்டி, பட்டை 1, ஏலக்காய் 3, கிராம்பு 3 ப்ளஸ் சின்னதாக நறுக்கிய வெங்காயம் 2 சேர்த்து லேசாக வதக்குங்க. பண்டா இழை இருந்தால் போடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. நாம் 5 கப் பாஸ்மதி ரைஸ் போட போகிறோம். ஸோ பாஸ்மதி ரைஸை 2 முறை கழுவி தண்ணி விட்டு ஊற வைங்க. குறைஞ்சது 30 நிமிஷமாவது நல்லா ஊறட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 கரண்டி போட்டு 2 அல்லது 3 நிமிஷம் பச்சை வாடை போகும் வரை வதக்கி விடுங்க. இப்போ தண்ணியோட மெஷர்மெண்ட் எப்படின்னு பார்ப்போம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணீர். ஸோ 5 கப் ரைஸ்க்கு மொத்தம் 7.5 கப் தண்ணி வைக்கணும். இப்போ கடைகளில் விற்கிற ரெடிமேட் தேங்காய் பால் 2 கப் சேருங்க. சாம்பிள் படம் காட்டியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் கிடைக்குதோ அதையே வாங்கி யூஸ் பண்ணுங்க. இதோட 5.5 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மொத்தம் 7.5 கப் தண்ணி வச்சாச்சு. இதோட பூண்டு 10 பற்கள், கொஞ்சம் வெந்தயம், உப்பு 1/2 கரண்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ குக்கரை லைட்டாக ஓப்பனில் வச்சு மூடி போட்டு கொதி வரும் வரை மூடுங்க. இப்போ தேங்காய் பால் நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை வடிகட்டிட்டு போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. மறுபடியும் குக்கரை லைட்டாக ஓப்பனில் வச்சு மூடி போட்டு சோறு 80% வேகும் வரை வெயிட் பண்ணுங்க. இப்போ ரைஸ் முக்கால் வாசி வந்து இருக்கும். இப்போ ஃபுல்லாக மூடி குக்கர் கீப் வார்ம் லைட் வரும் வரை வெயிட் பண்ணுங்க. கீப் வார்ம் லைட் வந்ததும் திறந்து பார்த்தா ரைஸ் ஃபுல்லாக குக் ஆகி இருக்கும். இப்போ ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மல்லி இழை தூவுங்க. அவ்வளவுதான், சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சிங்கை பிரின்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.